ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். ஆஷ்னா, ஒரு ரெய்னி டேல ஒரு வீடியோ பண்றோம். வேற லெவல்ல சென்னையில கலக்கிட்டு இருக்கு மழை. ஹோப் இதோட கொஞ்சம் அப்படியே மாடரேட்டா முடிஞ்சு அப்படியே எல்லாரும் சேஃபா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் மக்கள் எல்லாம் சேஃபா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை தவிர்த்து நிறைய நிறைய நியூஸ் நடந்திருக்கு. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல, டொமஸ்டிக் சர்க்கியூட்டை சுத்தி நிறைய நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தலைவா, ஒரே ஒரு கிளாரிட்டி மட்டும் கொடுத்துருங்க தலைவா. போன வீடியோல நான் அந்த மாதிரி வாஷிங்டன் சுந்தர் வந்து கன்ஃபார்ம், ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம், 100% கன்ஃபார்ம்னு சொன்னேன். எஸ், கரெக்ட். பட் நிறைய இதை வந்து இந்த இந்த வீடியோவை கட் பண்ணி எடுத்து அஸ்வின் சேனல்ல இந்த சொல்லியிருக்காங்க, அஸ்வின் சேனல்ல சொல்லியிருக்காங்கன்னு நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே நீ நிறைய நீ போட்டிருக்காங்க. ஆக்சுவலி நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து when we are doing videos, கிரிக்கெட் தான் வந்து நமக்கு மெயினான விஷயம். நம்ம கிரிக்கெட் தான் நிறைய பேசுறோம். அதை பேசும்போது அது நல்லா இருந்தது நல்லா இல்லைன்னா ஃபேன்ஸ் ஆப்வியஸ்லி எடுத்து கட் பண்ணி போட போறாங்க. நம்ம சோஷியல் மீடியாவுக்கு வந்து அஃப்கோர்ஸ் அதுக்கு நம்ம அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது மூலமா தான் ஃபேன்ஸ் என்ஜாய் பண்றாங்க. ஸோ நம்ம அந்த பாதையிலேயே போகலாம். ஸோ ஆக்சுவலா நீ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கே அது ஒரு புதுமையான விஷயமா இருந்தது. சரி, நம்ம பையன் தானே வாஷிங்டன், அவனையே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கால் கேட்டீங்களா? அடிச்சேன். பேசிட்டேன். ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி தம்பி பயங்கரமா போட்டாடா. பேசிக்கலி நல்லா போட்டான், அதுக்காக தான் நான் கால் பண்ணேன். யூஸ்வலா ரெகுலராகவே பேசுவோம். ஆஃப் ஸ்பின் போலிங் நிறைய கேட்பான், ஆனால் ஓவர் ஸ்பின்னா இதுனா அதுனான்னு பேசுவோம். ரொம்ப இன்க்ளூசிட்டிவா பேசுவோம். நல்ல ஒரு ரேப்பை பில்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நான் அவன்கிட்ட கேட்டேன், என்னடா ஒரே நியூஸ் பதறுது, கேவி ஏதோ சொன்னான். ஆமாண்ணா, நான் கேவி சொன்னதுக்கு அப்புறம் நானும் பார்த்தேன்னா, நானே கேவிக்கு அடிச்சிடலான்னு நினைச்சேன்னா அப்படின்னா. நான் உடனே என்னடா ஆச்சு அப்படின்னு, இல்லைண்ணா என்கிட்ட எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் வந்து இதுவா சொல்லிடுறேன். நான் கேட்டேன் வந்து, டேய் இதுவாகவே வந்து நான் சொல்லமாடா மெசேஜை நீ சொல்றது அப்படின்னு கேட்டேன். ஆனா சொல்லுங்க, நான் பரவாயில்ல, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ நான் உடனே என்ன கேட்டேன், என்ன சொன்னான்னா, எனக்கு வந்து குஜராத்தில் வந்து அவங்க எடுத்தாங்க. போன வருஷம் நான் ஃபுல்லா எல்லா மேட்சும் நான் விளாடல, பட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் இங்க என்னோட கிரிக்கெட்டிங் ஆஸ்பெக்ட்டுமே வந்து நல்ல க்ரோ ஆச்சு. நீங்க பாத்தீங்கன்னா பேட்டிங்கும் சரி போலிங்கும் சரி எனக்கு நிறைய ஒர்க் பண்றதுக்கு வால்யூம் கிடைச்சிச்சு. ப்ராக்டிஸ்லாம் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான் லாஸ்ட் இயர். ஸோ எனக்கு பர்சனலா வந்து டீமோட ரொம்ப ஹாப்பினா, ஐ திங்க் என்னோட சான்சஸும் க்ரோ ஆகும்னு நினைக்கிறேன் கிடைக்கிறதுக்கு. ஸோ நான் எந்த விதமான கம்யூனிகேஷனுமே பண்ணல. அன்லஸ் அண்ட் அன்டில் ஃப்ரான்ச்சைசி லெவல்ல கம்யூனிகேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு தெரியல அதை பத்தி. பட் ஐ டோன்ட் ஹேவ் எனி நாலேஜ், பட் ஐ எம் வெரி ஹாப்பி வேர் ஐ ஆம் இன் லைஃப் அப்படிங்கறத ரொம்ப கிளியரா சொன்னான். ஸோ எனக்கு ஐ டோன்ட் நோ உனக்கு எங்க இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னு தெரியல. பட் இல்ல, அதுதான் நான் என்ன சொல்லலான் இருந்தேன். இப்போ இதே மாதிரி இப்போ பிரான்ச்சைசி, எனக்கு ஒரே ஒரு கிளாரிட்டி மட்டும் கொடுங்க. இது வந்து அவுட் அண்ட் அவுட் ஓனர்ஷிப்போட டெசிஷன்ஸ் தானா, இல்ல பிளேயரோட எப்படி சொல்றது, பிளேயர் நான் இருக்கேன் இல்ல கிளம்புறேன் இல்ல எனக்கு பிடிக்கல வேற டீமுக்கு அனுப்புங்க, அந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸும் நடக்குமா? ஓனர்ஷிப்புக்கும் பிளேயருக்கும் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் பிளேயருக்கும் நடக்குமா? ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். கொஞ்சம் 2-3 ஐபிஎல்க்கு முன்னாடி நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங், எனக்கு எக்ஸாக்டா தெரியல. பட் ஒரே ஒரு பிளேயர் இருந்தாரு, ஷிகர் தவன் வந்து எஸ்ஆர்எச் விட்டு போகணும்னு ஆசைப்பட்டாரு, டெல்லிக்கு போகணும்னு ஆசைப்பட்டாரு. எஸ்ஆர்எச் மேனேஜ்மெண்ட் கிட்டயும் கிளியரா கம்யூனிகேட் பண்ணாரு. எஸ்ஆர்எச் மேனேஜ்மெண்ட்டும் அவரை ரிலீஸ் பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க. பட் அந்த பார்கெயின்ல வந்து ஒரு 3-4 பிளேயர் எடுத்துக்கலாம்னு நினைச்சாங்க. அண்ட் வரவும் செஞ்சாங்க. 3 பிளேயர் வர வச்சாங்க. இஃப் ஐம் நாட் ராங், அபிஷேக் சர்மா, விஜய் சங்கர், ஷாபாஸ் நதீம் இந்த ட்ரேடுக்கு போனாங்கன்னு நினைக்கிறேன். 3 பேரும் இங்க வந்துட்டாங்க. அண்ட் இவர் எஸ்ஆர்எச்ல இருந்து அங்க போயிட்டாரு. சோ அந்த மாதிரி வந்து இப்போ ஒரு பிளேயரா வந்து அஃப்கோர்ஸ் நீங்க சொல்லிட்டீங்க, வாஷி வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. அண்ட் நிறைய பிளேயர்ஸ், நம்ம தமிழ் பிளேயர்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணும்போது அதுதான் அவங்க சொன்னாங்க. குஜராத் டைட்டன்ஸ்ல வந்து நீங்க 3 மணிக்கு பிராக்டிஸ்க்கு போனீங்கன்னா மத்தியானம் நைட்டு 12 மணி வரைக்கும் நீங்க பிராக்டிஸ் பண்ற அளவுக்கு நெட் போலர்ஸோ இல்ல ஃபெசிலிட்டிஸோ எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ எல்லாமே அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஆஷிஷ் நேரா அதுல கலக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் என்ன, எனக்கு கிடைச்ச சோர்ஸ் மூலியமா வந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ஓனர்ஷிப் இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் தான் வந்தது. பட் அது வந்து அண்ட் அகைன் இப்போ ஒரு பிளேயர் வந்து இந்த மாதிரி சொல்றாரு ஓனர்ஷிப் கிட்ட போய், இந்த மாதிரி இல்லப்பா இந்த மாதிரி ஒரு ட்ரேட் டாக்ஸ் போயிட்டு இருக்கு, நீ என்ன நினைக்கிற அதை பத்தி அப்படின்னு அவங்க கிட்ட டெஃபினட்டா கேட்பாரு. ஏன்னா வாஷிங்டன் ஸ்டேட்ஸ் இருக்கு, அவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு, ரெகுலரா இருக்காரு. ஸோ அவர்கிட்ட டெஃபினட்டா ஒரு வேர்டு வச்சிருப்பாங்க. ஸோ அவரோட மைண்ட்ல வந்து இங்கேயே கண்டினியூ பண்ணலாம், நல்லா இருக்கு, இங்கேயே வந்து எனக்கு எல்லாமே ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்றது நீங்க சொன்னீங்க, இப்போ வாஷியே சொன்னாருன்னு சொல்லி. ஸோ இப்போ அந்த அந்த லைன்ஸ்ல போகும்போது அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்ன்றது எனக்கு எக்ஸாக்டா தெரியல. பிகாஸ் எனக்கு கிடைச்ச சோர்ஸ் மூலியமா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து 2 ஓனர்ஷிப்பும் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், ஜிடி மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்க இந்த ட்ரேட்ல அப்படின்றதுதான் எனக்கு வந்த இதுல அதை ரெண்டு வச்சுதான் நான் கன்ஃபார்ம்னு நினைச்சு நான் சொன்னேன். இதுல நீ ஆக்சுவலி நிறைய ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துருக்க. நான் அந்த பெர்ஸ்பெக்டிவ் ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்றேன். அப்புறம் செகண்ட் ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்கு. செகண்ட் ஆஸ்பெக்ட் ஒன்று என்னன்னா,
பிளேயர் அண்ட் ஃப்ரான்ச்சைசி இன்ட்ரெஸ்ட். அதாவது வந்து இப்போ பிளேயர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீ சொன்ன ஃபர்ஸ்ட் கான்செப்ட் படி ஷிகர் தவன் ட்ரேடு நடந்தது. இன்ஃபேக்ட் வந்து நான் கிங்ஸ் 11ல இருந்தேன். அப்போ வந்து கிங்ஸ் 11ல கூட ஷிகர் எடுக்கிறாங்கிற மாதிரி பேச்சு ஓடிச்சு. அந்த ட்ரேட் ஆல்மோஸ்ட் த்ரூ ஆக வேண்டிய சுச்சுவேஷன் அந்த டைம்ல, பட் நடக்கல. பட் டிசிக்கு வேணும். அதனால என்ன பண்ணாங்க, அபிஷேக் சர்மா, விஜய் சங்கர், ஷாபாஸ் நதீம் அப்படின்னு வரிசையா பல பேரை கொடுத்து விட்டாங்க. பட் தட் வாஸ் அ கேஸ் வேர் த பிளேயர் வாண்டட் டு லீவ். ஒரு பிரான்ச்சைசி எப்படி யோசிப்பாங்கன்னா, இந்த பிளேயர் வந்து ஐ வாண்ட் டு கோ. அதாவது முன்னாடி கௌதம் கம்பீர் கூட கேகேஆர்ல பயங்கர சக்சஸ்ஃபுல்லா இருந்தாரு. பட் ஐ வாண்ட் டு கோ அண்ட் ரிட்டையர் இன் டெல்லி, என்னோட ஹோம் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனாரு. அந்த மாதிரி கேசஸ் நடக்கும். பட் மிட்ல ட்ரேட் ஆன ஒரு விஷயம் ஷிகர் தவனோடது ஒன்னு எனக்கும் பளிச்சு ஞாபகம் இருக்கு. ஐ திங்க் இட் வாஸ் நாட் 3 years ago, ப்ரீ கோவிட் 2019ல நடந்ததுன்னு நினைக்கிறேன். 2019ல. ஸோ அப்போ வந்து தெர் வாஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எஸ்ஆர்ஹெச் அந்த ட்ரேடுக்கு இவங்க 3 பேர் எடுத்தாங்க. லுக் வேர் அபிஷேக் சர்மா இஸ் ரைட் நவ். அந்த டைமுக்கு டெல்லியும் நல்லா பெனிஃபிட் ஆனாங்க. 2 ஃபைனல் போனோம், இஃப் ஐம் நாட் ராங். ஸோ டெல்லியும் பெனிஃபிட் ஆனாங்க. இந்த லாங் ரன் எஸ்ஆர்ஹெச்சும் வந்து ஒரு சூப்பர் பிளேயரை பிடிச்சி இப்போ அவங்களும் பெனிஃபிட் ஆயிருக்காங்க. பட் என்ன விஷயம் இதுல அப்படின்னா, அந்த பிளேயர் அதை இனிஷியேட் பண்ண கேஸ். இந்த கேஸ்ல வாட் வி ஆர் கிளியர் இஸ், இது வந்து பிளேயர் சைட்ல இருந்து வர கேஸ் இல்ல. அண்ட் ரெண்டாவது, இப்போ வந்து ஒரு பிரான்ச்சைசி வாண்ட்ஸ் டு டூ அ ட்ரேட் ஃபார் சம் ரீசன், 2 காரணம் இருக்க முடியும். ஒன்னு ஆல் கேஷ் டீல், ஆர் இட் ஹேஸ் டு பி அ பிளேயர் ஸ்வாப். இப்போ வந்து குஜராத் டைட்டன்ஸ் வந்து லாஸ்ட் இயர் அவங்க மேட் த பிளே ஆஃப்ஸ். இந்த அவங்க வந்ததுலேருந்து இட் ஹஸ் பீன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் நியூ பிரான்ச்சைசிஸ், இஃப் நாட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பிரான்ச்சைசிஸ் அவங்க வந்ததுலேருந்து. அண்ட் அவங்க ஐ சி நோ ரீசன் வை தே வாண்ட் டு கிவ் அ பிளேயர் லைக் வாஷிங்டன் சுந்தர். அண்ட் தட் டசன்ட் ஆட், அதாவது அவங்க டீமுக்கு அது வலிமை சேர்க்கல. அப்படி ஒருவேளை வாஷிங்டனை கொடுக்கணும்னா எந்த பிளேயர் வேணும்? எந்த பிளேயர் வந்து சிஎஸ்கே ஹிஸ்டரியில சிஎஸ்கே கொடுத்ததே கிடையாது. ஸோ பிளேயர் வர போறது இல்லை. ஸோ இட் ஹேஸ் டு பி அன் ஆல் கேஷ் டீல். சரி, ஓகே, என்ன கேட்பாங்க உடனே, மும்பை இந்தியன்ஸ்க்கு ஹார்திக் பாண்டியாவை கொடுத்தாங்களே ஆல் கேஷ் டீல் மாதிரி அப்படின்னு நெக்ஸ்ட் சொல்லுவாங்க. பட் தட் வாஸ் அ கேஸ் வேர் பிளேயரோட பேசியிருப்பாங்க. the player showed interest, so he was able to move. இந்த கேஸ்ல அதான் வந்து இது எதுவுமே வந்து நாட் பர்டினன்ட் வாஷி கேஸ் இந்த கேஸ் அப்படின்னு இல்லை. நிறைய நம்மளோட ஃபேன்ஸே வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. இங்க வந்துடுனா அங்க போயிடுனா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பாப்பா போடுறது. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்காக வாட் த ரூல் சேஸ், வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்னு சொன்னேன். ரெண்டாவது கேஸ் என்னன்னா, ஈவன் இஃப் தட் பீங் த கேஸ், நான் ஒரு ஜென்ரல் லாஜிக்ல இப்போ வந்து வாஷிங்டனே வரணும்னு ஆசைப்படுறான், இல்ல பிரான்ச்சைசியே வந்து பிரான்ச்சைசி சேயிங் ஓகே வாஷி வந்து நீ இன்னும் வேற எங்கேயா போனா பெட்டரா விளையாடுவ, உன்னோட வெல்ஃபேர் ஏதோ வாட் எவர் பி த கேஸ், ரீசன் நமக்கு வேண்டாம். அப்படி ஒரு சுச்சுவேஷன் நடந்தா கூட வாஷிங்டன் சுந்தருக்கு அவன் இருக்கிற பாயிண்ட் ஆஃப் ஹிஸ் கரியர்ல ட்ரேடோட கோயிங் இன்டு தி ஆக்ஷன் வுட் ஒர்க். சிஎஸ்கேக்கு வாஷிங்டன் சுந்தர் மாதிரி ஒரு பிளேயர் வேணுமா அப்படின்னு கேட்டா கட்டாயமா வேணும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆப்வியஸ்லி என்னன்னா ரொம்ப பேஷனட் ஃபேன்ஸ்லாம் வந்து அங்க என்ன பண்ணிட்டாங்க, அவர் வந்து நல்லா பண்ணினா போறோம். ஸோ வந்து இட் இஸ் வெரி நிறைய பேர் வந்து மேக் காமெண்ட்ஸ் ஆன் தீஸ் திங்ஸ். இல்ல எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் சிரிப்பா இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் அப்பான் அ டைம் இல்ல சிஎஸ்கே இஸ் அ ஃப்ரான்ச்சைசி தட் ஹஸ் ஷோன் லாட் ஆஃப் பேஷன்ஸ், தட் ஹஸ் ஷோன் அ லாட் ஆஃப் பிளேயரோட குவாலிட்டி. இன்ஃபேக்ட் வந்து ருத்துராஜ் கைக்வாடே நீ எடுத்துக்கோ, சான்ஸ் கொடுத்து உடனே இல்ல ருத்ராஜ் கைக்வாட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டக் அடிச்ச உடனே வேண்டான்னு சொன்ன எத்தனையோ ஃபேன்ஸ் இருக்காங்க. கொஞ்சம் கிரிக்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருந்ததுனால தான் சிஎஸ்கேங்கிற ஒரு பிரான்ச்சைசிக்கு இந்த மாதிரி ஒரு பேர் வந்தது. ஏன் வந்தது? பிகாஸ் சிஎஸ்கே இஸ் ஆர் கிரிக்கெட் பீப்புள். இந்தியா சிமெண்ட்ஸ்ங்கிற அவங்க டீம் வந்து 1970s இருந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணிருக்காங்க பிளேயர்ஸுக்கு. இஃப் எனி திங் வி ஆர் கிரிக்கெட் பீப்புள் அவங்களால சொல்ல முடியும். ஸோ அவங்க கிரிக்கெட்டா பார்த்தா கிரிக்கெட்ல அவங்க லாங் டைம் டெஃபினட்டா எஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஆங்கிள் சொல்லும் போது வாஷிங்டன் சுந்தர், சாரி கமிங் பேக் டு த டாபிக், அவங்க வந்து வாஷிங்டன் சுந்தர் மேல ஏன் டெஃபினட்டா வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் அவங்க காட்டலாம் அப்படின்னா, அப்சைடு இருக்கு. சேபாக் ஆஸ் எ வென்யூ போன வருஷம் விக்கெட் வேற மாதிரி இருந்தது, விக்கெட் கொஞ்சம் ரீட் பண்ண கஷ்டமா இருந்திருக்கு, நீனே போன எபிசோட்ல சொன்னேன். பட் அவனுக்கு அந்த வென்யூ தெரியும், கொஞ்சம் பவுன்ஸ் கிடைக்கும், அவன் பேட்டிங் கொடுப்பான். சிஎஸ்கேவோட அந்த ஈத்தர்ஸ்குள்ள லெஃப்ட் ஹேண்டர் T20 பேட்டிங்கை மாஸ்டர் பண்ணிட்டானா மேபி நாட் எட், பட் அவன்கிட்ட அப்சைட் இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு 10 years நீ பார்க்கலாம் அவன்கிட்ட இருந்து. அண்ட் ஹி இஸ் அ பிளேயர் ஹூ கேன் மேக் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். அவனோட இன்டர்நேஷனல் கரியர்ல நிறைய கேம்ஸ் கிடைக்க போகுது. ஸோ யூ வுட் ஆப்வியஸ்லி see him கெட் பெட்டர். அப்படி பார்க்கும்போது ஜிடியும் சொல்லுவாங்க, டேய் என்னடா ஐசால கடியா இருக்கு, நான் வாங்கியிருக்கேன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, போன ஆக்சுவலா யாரும் எடுக்கல, நான் ஏன்டா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சு கூடாதுன்னு அவனும் யோசிப்பான். ரெண்டாம் பட்சம் வாஷிங்டன் சுந்தர் அப்படி ஒரு வேலை போகணும்னு நினைச்சா கண்டிப்பா ஆக்ஷனுக்குள்ள தான் போகணும். ஏன்னா சிஎஸ்கே கிட்டயும் பைசா இருக்கு, நிறைய டீம்ஸ் கிட்ட பைசா இருக்கு. மினி ஆக்ஷன், வாஷிங்டன்ஸ் ஸ்டாக் ஹேஸ் ரிசன் இன் த லாஸ்ட் 12 months. ஸோ அவனுக்கு ஆக்ஷன் போனா பெஸ்ட் வேல்யூ கிடைக்கும். ஸோ அதனால வந்து இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு நீ ஐ வுடன்ட் பி சர்ப்ரைஸ், நீ சொல்றதுல வந்து டெஃபினட்டா மெரிட் இருக்கலாம்.
அட் அ சீனியர் ஓனர்ஷிப் லெவல் ஒரு மேனேஜ்மெண்ட் லெவல் அந்த கான்வர்சேஷன்ல எங்கேஜ் ஆயிருக்கலாம். ஃபார் ஆல் யூ நோ சிஎஸ்கே எங்களுக்கு வேணுங்கிற இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கலாம். இல்ல ஜிடி வந்து என்ன பண்ணியிருக்கலாம்னா இந்த மாதிரி வேற ஏதாவது ட்ரேட் அவங்க ரூட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? புரியுது. வேற ஏதாவது ட்ரேட் அவங்க ட்ரை பண்ணியிருக்கலாம். அந்த ட்ரேடுல நாங்க வாஷியை கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கலாம். சோ அந்த ட்ரேடு கோ த்ரூ ஆகாம சரி வாஷி அவங்க கொடுக்க தயாரா இருக்காங்கிற மாதிரியும் விஷயம் வெளில வந்திருக்கலாம். சோ விஷயம் வந்து நாலாப்பட்டமும் நாலாப்பட்ட டைரக்ஷன்லயும் கசிய சான்ஸ் இருக்கு. சோ எங்கேருந்து வந்திருக்குன்னு தெரியல. ஐ சி ஒண்ணு மட்டும் சொல்லுவேன். வாஷி தரப்புல இருந்து என்னவோ அதை நான் சொல்லிட்டேன். நீ சொன்னதுலயும் ஒரு மெரிட் இருக்கு. நான் காது வச்ச வரைக்கும் மெரிட் இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு அன்லைக்லி டு ஹேப்பன். ஓகே. ஸோ இப்போ நீங்க சொன்னீங்க மெரிட் இருக்குன்னு சொன்னீங்க. பட் நான் இன்னொரு விஷயமும் நான் என்ன சிஎஸ்கே தரப்புல இருந்து என்னன்னா, தேவர் ரியலி ட்ரைங் ஃபார் சஞ்சு சாம்சன் ட்ரேடுக்கு நிறைய ஸ்பெகுலேஷன் நடந்தது. நான் நிறைய வந்து ட்விட்டரையும் ஃபாலோ பண்றேன், நான் யூடியூப்லயும் ஃபாலோ அப்பவே பண்றேன். நிறைய நான் உங்ககிட்ட அப்பவே நான் அந்த ட்ரேடு பேச்செல்லாம் நடக்கும் போதே சொல்லியிருக்கேன் நம்ம சேனல்லயே. பருத்தி ஆ, மூட்டை கோடவுன்லயே தான் இருக்கும். இருந்த இல்ல அங்கதான் இருக்க ஏடா போகுதுன்னு நினைக்கிறேன். அவர் அங்கதான் இருக்க போறாரு. அங்க விட்டு எங்கேயும் போறது இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு அங்க இருப்பாரு, இல்லைன்னா ஆப்ஷனுக்குள்ள குதிப்பாரு. ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் நடக்க போகுது. பட் ஆனா இந்த மாதிரி ட்ரேட் ரூமர்ஸ் வந்து இட் கீப்ஸ் கம்மிங். சோ இதனால இப்போ நான் நிறைய அந்த ஃபேன் ஏய் பேஜஸ் எல்லாம் பாக்குறேன். இல்லடா லெஜிட்டிமேட் ஃபேன் பேஜஸ் இருக்கு. இல்ல நான் முடிச்சிடுறேன். லெஜிட்டிமேட் ஃபேன் பேஜஸ் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, there is a theory behind why Washi should come hereன்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். அது கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். சோ நான் என்ன அவங்க என்ன சொல்றாங்க, அந்த ஃபேன் பேஜஸ்ல என்ன சொல்றாங்க, எஸ் வெரி குட் நியூஸ் தட் சிஎஸ்கே இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் வாஷி. அதெல்லாம் வெரி குட் நியூஸ், பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ரவிச்சந்திரன் அஸ்வின். எஸ். பட் ஆனா ஜிடி மேனேஜ்மெண்ட்டே வந்து போன வருஷம் வாஷியோட ஸ்பின் போலிங்க்கு அஹெட்டா நிறைய பேர் ஆட வச்சாங்க. சாயா இருக்கட்டும், தேவர் ரிலையன்ட் ஆன் ரஷித் கான். அதுக்கப்புறம் வந்து வாஷியை வந்து ஃப்ளோட்டரா தான் யூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. மெயின்லி போலிங்கே கொடுக்கல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஒன்னு. ரெண்டாவது, இப்போ சிஎஸ்கேக்கு தேவை அட்மோஸ்ட் தேவை என்ன? ஒரு ஃபினிஷர் தான்ப்பா தேவை. இதுக்கு நீங்க வந்து சிஎஸ்கே ஷூட் ஐஆன். திருப்பி இன்னொரு ஸ்பெகுலேஷனுக்குள்ள வரேன். அடுத்தது வந்து டானவன் ஃபெரேராவை வந்து ஒரு ஜேஎஸ்கே பிளேயர், அவரு ஆல்ரெடி இருக்காரு. டானவன் ஃபெரேராவை கண்டிப்பா அவங்க ஐ பண்ணும். இல்ல ஜிடில இருக்கிற இன்னொரு தமிழ் பையனை கேளுங்க, ஷாருக் கானை கேளுங்க, அவரை வந்து ஃபினிஷரா யூஸ் பண்ணலாம் நம்ம, அப்படின்ற மாதிரியும் நிறைய ஸ்பெகுலேஷன் இது போயிட்டு வந்து இருக்கு. இது வந்து இது வந்து ஃபேன் பெர்ஸ்பெக்டிவா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேன் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பெர்ஸ்பெக்டிவ் தான். பண்ணிக்கணும். இல்ல இப்ப நம்ம வந்து இந்த ஃபேன் சேனல்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன நம்ம வாட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் அவங்களுக்கு தான் டீம் ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை கேட்கறாங்க. அண்ட் அதுக்கான நரேட்டிவ்ஸை செட் பண்றாங்க. ஓகே. பட் கரெக்ட். அவங்க பண்றது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு இந்த பிளேயர் வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் பிரீமியர் லீக்லாம் நடக்கும்னா அங்கேயும் இந்த மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் பேசும்போது எந்த பிளேயர் வந்தா நல்லா இருக்கும், எனக்கு இந்த சென்டர் ஃபார்வர்ட் வேணும், எனக்கு இந்த மிட்ஃபீல்டர் வேணும், டிஃபெண்டர் வேணும், வாட் எவர் பீட் அந்த மாதிரி பேசுவாங்க. அண்ட் ஏன் அந்த டீம் அவங்கள விடணும்னு பேசுவாங்க. ஓகே. இதுல வந்து அவங்க பேசுறதுல எந்த தப்புமே கிடையாது. அண்ட் அந்த மாதிரி எந்த பிரான்ச்சைசிக்கு இந்த பிளேயர் வேணுமோ அவங்க கேட்கறதும் தப்பு கிடையாது. இதுல தெர் இஸ் நோ ரைட் ஆர் ராங் இன் திஸ் அட் ஆல். பட் என்னன்னா நீ இன்னொரு பக்கம், அதாவது ஒரு வாதத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப வந்து ஒரு மும்பை இந்தியன்ஸோ சிஎஸ்கேயோ எப்போதுமே வந்து ட்ரேடுக்கு ஒரு பிளேயரை கொடுத்தது இல்ல. ஏன்? அந்த லாஜிக் தான். ஓன் டீம் ஸ்ட்ரென்தன் ஆகக்கூடாது, என் டீம் ஆகுதோ இல்லையோ ஓன் டீம் ஸ்ட்ரென்தன் ஆகக்கூடாது. அண்ட் தட் இஸ் ஃபேர். அதனாலதான் இன்னும் ஐபிஎல் லெவல்ல ட்ரேடிங் இல்ல மிட் சீசன் டிரான்ஸ்பர் இதெல்லாம் நடக்கிறதே கிடையாது. ஏன்னா த பூல் சைஸ் இஸ் வெரி லிட்டில் அண்ட் த டோர்னமெண்ட் இஸ் சோ ஷார்ட் தட் ஒரு டீமோட ஃபார்ச்சூனை மாற்ற முடியும் இந்த மாதிரி விஷயம்லாம். ரெண்டாவது, இன் திஸ் கேஸ் வந்து வாஷிங்டன் சுந்தர நான் உனக்கு அதுக்கு ஒரு பார்லன்ஸ் ஒன்று, உனக்கு ஈக்குவல் பார்லன்ஸ் ஒன்று கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து சிஎஸ்கே பிளேயர் வாட்ச் பார்க்க போறோம். நீயே சொல்லியிருந்த ஸ்ரேயஸ் கோபால், நான் சொன்னேன் மகாராஜா T20ல பயங்கரமா போடுற மாதிரி இருக்கு மச்சி, ஒரு கியர் மேல போயிருக்கான். ரஞ்சி டிராஃபி கேம்பெயினை ஹி ஸ்டார்டட் வித் பேங். 8 ஃபார் சௌராஷ்டிராவோட 8 ஃபார் சூப்பரா போடுறான். நான் என்ன கேட்கிறேன், போன மேட்ச் வந்து அவன் விளையாடவே இல்லை. போன வருஷம் முழுக்க அவன் விளையாடவே இல்லை. சிஎஸ்கே அவனை யூஸே பண்ணல. எப்படி இன்னொரு ஸ்பின்னர் ஆடுறது கஷ்டம், வேற யாருக்காவது தாராமாத்து கொடுப்போமா? இப்போ சான்ஸே கிடையாது. அதேதான் வாஷிங்டன் விளையாடின போது குஜராத்துக்கு டெலிவர் பண்ணிருக்கான். மும்பையோட ஒரு கடார்முடார் நாக் ஆடினான். அண்ட் ரெண்டாவது நீ என்ன பார்க்கணும்னா, ஆஃப் ஸ்பின்னுங்கிற ஒரு ஃபேசட்டே டிமினிஷிங் ஃபேசட் ஆஃப் த கேம். நீ ரொம்ப பெரிய அப்பா டக்கரா இருக்கணும். நான் சொல்றேன், நீ ஆஃப் ஸ்பின்னரா இருந்தேன்னா ரொம்ப பெரிய அப்பா டக்கர் இன் டர்ம்ஸ் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லைன், லெங்த், ஸ்பீடு, ஆங்கிள்ஸ், ஒரு டெவலப்பிங் அ நியூ கேரம் பால் எல்லாமே உனக்கு தேவை டு போல் ஆல் 4 overs இன் T20 ஸ்போர்ட் ரைட் நோ. என்னால கையால எண்ணிட முடியும் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் அரவுண்ட் த வேர்ல்ட். வாஷி ஒருத்தான் அங்க விளையாடுறான். பட் அகேன் வாஷி வந்து இஸ் பீங் யூஸ்ட் இன் கரெக்ட் மேட்சப்ஸ். ஜிடி ஏன் வந்து வேற ஸ்பின்னர் ஆனானா, அவனுக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய இருந்தா வாஷி இறக்கணும். குஜராத்ல சில மேட்சஸ் ஓவர் த ஸ்டம்ப்ஸ் போட வச்சாங்க வாஷிங்டன் சுந்தர். இன்ஃபேக்ட் மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டா விளையாடுனான்னு நினைக்கிறேன்.
ஸோ அவங்க வாஷிங்டனை வேல்யூ பண்ணலன்னு இல்லை, அவன் ஃபியூச்சர்ல என்ன பண்ணுவான், ஒரு ராகுல் தெவாட்டியா இல்ல ஒரு ஷாருக் கான் அந்த ரோல்ல வாஷி ஹூஸ் அ பேட்ஸ்மேன் ஹூ வில் டெவலப் இன்டு போலர் நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ் அவன் சூப்பரா bowling போட ஆரம்பிச்சிருவான். அந்த மாதிரி தான் அவனை வியூ பண்ணுவாங்க. அண்ட் சாய் இஸ் ஆல்சோ ஃபிங்கர் ஸ்பின்னர், நீ மறக்காத. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அவங்க வந்து யாரோ ஒரு லெட்ஸே ஒரு மிச்சல் சாண்டர் மாதிரி ஒரு ஆள் எடுக்கிறாங்கன்னா ஹூ கேன் பேட் அண்ட் போல், சரி எனக்கு இவங்கிட்ட இது கிடைச்சிருது, ஆஃப் ஸ்பின்னர் வெரைட்டிக்கு நான் போறேன் அப்படின்னு மாத்த கூட சான்ஸ் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஐ எம் நாட் இது ட்ரெண்ட் தான். ஸோ வந்து நம்ம அதை புரிஞ்சுக்காம அதை கேட்க முடியாது. டானோவன் ஃபெரேரா வந்து டெல்லி கொடுத்தான்னா, டெல்லியை நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியாது. அப்புறமா இல்ல கொடுக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது. டானோவன் ஃபெரேரா, நீ ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்க, அதனால உனக்கு சொல்றேன், ஸ்டாக் மார்க்கெட் லாங்குவேஜ்ல புரியுற மாதிரி சொல்றேன். டானோவன் ஃபெரேரா வந்து கோவிட் டைம்ல இருந்த அதானி ஸ்டாக் மாதிரி. ஆனா இப்ப கோவிட்ல இருந்து வெளியில வந்துட்டோம். இப்ப அதானி ஸ்டாக் எங்க இருக்கு? இந்த டைம்ல போயிட்டு, அதாவது அந்த ஸ்டாக் எங்கேயோ போனதுக்கு அப்புறமா எல்லாரும் வாங்கிட்டு மேலேயே போலன்னு அந்த ஸ்டாக் மேல போயிடுச்சு. இனிமே நினைச்சாலும் கிடைக்காது, நீ தொட முடியாது. உன்னோட பிரைஸ் பாயிண்ட் ₹100, ₹200, ₹300 இருந்தா தான் நீ தொட முடியும். இனி ₹4000, ₹3000, ₹2000 போகும்போது அது நீ தொட முடியாது. சோ அந்த டானோவன் ஸ்டாக் ஃபெரேரா பெர்ஃபார்ம் பண்ணனும்னு நினைக்கிறீங்களா? அந்த ஸ்டாக் ஒரு த்ரெஷோல்ட ரீச் பண்ணிடுச்சு. அச்சான்னா பால்ல ஜெட் பேக், இந்த பழைய கேம் டேவ்னு ஒரு கேம் வரும் பாத்திருக்கியா? டேவ் கேம் தெரியுமா? அது என்ன பண்ணுவான், அந்த லெவல்ல பண்ணுவான், ஜெட் பேக் வரும். அதாவது இவன் அடிச்சான்னா பால் ஜெட் பேக் போச்சு, பால் வந்து மேல போனதுக்கு அப்புறம் ஜெட் பேக் பிடிக்குது. ஐபிஎல்க்குள்ள அந்த ட்ரேட்ன்றதே வந்து கொஞ்ச நாளா தான் நடக்குது. ஐ திங்க் லாஸ்ட் 6-7 இயர்ஸா தான் அதுக்கு ரொம்ப கொஞ்சம் ஃபேமஸா பேசப்படுது. பட் இது வந்து ஒரு கல்ச்சர் கிடையாது ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும். பட் இப்ப அந்த ட்ரேட்ல யாராவது பயங்கர சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்களா? பயங்கர ஸ்மார்ட்டா ட்ரேட் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்களா? நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப நான் சொன்னதுதான் ஸ்மார்ட்டஸ்ட் ட்ரேட். ஷிகர் தவனை கொடுத்துட்டு அபிஷேக் சர்மாவை எடுத்தாங்க. ஷிகர் தவனே கலக்கினான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷிகர் தவன் கலக்கினான். அண்ட் ஷிகர் தவன் கலக்கினது மட்டும் இல்லாம he ended up giving அபிஷேக் சர்மா. அந்த ட்ரேட் ஓஹோன்னு போச்சு. இன்ஃபேக்ட் டெல்லி அந்த வருஷம் 3 ட்ரேட் பண்ணாங்க, இஃப் ஐ எம் நாட் ராங். நான் வேற போனேன் கிங்ஸ்ல இருந்து, அஜிங்கியா ராணே போனோம். அந்த 2 வருஷமும் ஒரு வருஷம் ஃபைனல், ஒரு வருஷம் நாங்க குவாலிஃபயர் 2 விளையாடணும். குவாலிஃபயர் 2ல சிஎஸ்கேவோட தான் தோத்தோம். அவேஷ் கான் தோனி லாஸ்ட்ல போட்டாரு, ஜெயிக்க வேண்டிய கேம் எங்களுது. பட் சிஎஸ்கே போய் அந்த வருஷம் சாம்பியன்ஷிப் அடிச்சாங்க. அட்லீஸ்ட் அந்த 2 வருஷத்துல ஒரு டைட்டிலாவது நாங்க அடிச்சிருக்கணும். செம சாலிட் டெல்லி டீம். அந்த டெல்லி டீம் வேற லெவல் டெல்லி டீம். ஸ்பின்னர் வேணுமா, ஸ்பின்னர் இருக்கி. ரெஸ்ட்ரிக்டிவ் ஸ்பின்னர் வேணுமா, இருக்கி. ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் வேணுமா, இருக்கி. இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் வேணுமா, இருக்கி. பவர் ஹிட்டிங் கொஞ்சம் லேக் பண்ணோம். இந்தியன் பேட்டிங் வேணுமா, இருக்கி. ஹெட்மயர் தான். ஸ்டாயினிஸ் ஃபுல்லாலாம் விளையாடல, ஹெட்மயர் தான். சோ ஹெட்மயர் அங்கேயும் தான் அந்த ஃபினிஷருங்கிற அந்த பேர் எடுத்துனே போனா. எதுக்கு நான் அதை சொல்றேன்னா, ஐபிஎல் ட்ரேடிங்கை வந்து இன்னும் நல்லா ஃபுல் வீல்ல பிடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அதே மாதிரி எல்லா பிரான்ச்சைஸியும் வந்து பிளேயர் வந்து மசில் பண்ணி நான் கிளம்புறேன்னு சொன்னா அதுக்கும் எங்க போகும்? இட் வில் நாட் லீட் எனிவேர். ஸோ ஒரு பிரான்ச்சைஸிக்கும் வந்து ஈக்குவல் ஓனர்ஸ் இருக்கு. ஒரு பிளேயரை நல்லா பாத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்ப நீ கேட்டால டானோவன் ஃபெரேரா, டெல்லி அவனை நல்லா பாத்துக்கணும்னா அவனுக்கு இஃப் ஹி நீட்ஸ், அவன் கேட்காமலே ஒரு ரேஸ் கொடுக்கணும். அவனை வந்து ரெகுலரா செக்அப் பண்ணணும். யூ ஷுட் செக்அப் ஆன் ஹிம், யூ ஷுட் கிவ் ஹிம் குட் பிராக்டிஸ். இந்த மாதிரிலாம் நீ கொடுத்தனா ஹி வில் ஃபீல் இன்டெட்டட். அவனுக்கு நாளைக்கு ஒரு கிரிக்கெட்டிங் அஃபேர்ல ஏதாவது வேணும், ஹெல்ப் வேணும்னா நீ ஷுட் பி ஏபிள் டு ஆஃபர் இட். இதெல்லாம் தான் வந்து டோட்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ அதை வந்து நான் சிஎஸ்கே வந்து நாளைக்கு இவங்களோட அந்த டைப் மூலமா இஃப் தே ட்ரை அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ், அதுவும் ராங் கிடையாது. இன்ஃபேக்ட் நான் வந்து இப்போ டெல்லி சைட்ல இருந்தேன், ஜிஎம்ஆர்ல இருக்கேன்னா எனக்கு யூஎஸ்ல லீக் இருக்கு, சியாட்டல் ஆர்காஸ் இருக்கு. எனக்கு வந்து 100 பால்ல டீம் இருக்கு, 100 அப்படின்னு ஐ வில் ட்ரை டு கேட்டர் டு ஹிம். ஏன்னா நிக்கலஸ் பூரன் ஒன் டைம்ல எப்படியோ அந்த மாதிரி ஆறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு. பட் யூ கான்ட் கேரண்டி அண்ட் சே எதுன்னு. பட் ஆனா அச்சா பால்ல ஜெட் பேக் பிடிக்குது, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அது டவுட்டே கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி ஸ்லோவா இந்த மேட்டர் லெட்ஸ் மூவ் ஆன் டு தட் டொமஸ்டிக் கிரிக்கெட் அந்த ஏரியா போவோம். ஸ்ரேயஸ் கோபால் சொன்னோம், ஸ்ரேயஸ பத்தி சொன்னீங்க. இன்னொருத்தர் வந்து இப்போ எனக்கு ஒண்ணுதான் புரியவே மாட்டேங்குது. இவர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ நிறைய ரன் அடிச்சு ஒரு கம்பேக் கொடுத்தாரு இந்தியன் டீமுக்கு. ஒரே ஒரு டூர் தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் திருப்பி ரஞ்சி டிராஃபியோட ஃபர்ஸ்ட் கேம்ல 100, 170 ஐ திங்க் டாடி 100, 170 அகைன்ஸ்ட் கோவா. அடுத்த மேட்ச் இப்போ நடந்துட்டு இருக்கிற மேட்ச்ல 77 அடிச்சிருக்காரு கருண் நாயர். அவர் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஐ ஃபீல் ஐ டிசர்வ் அ சான்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இதுல வந்து இதுல அவரோட தப்பு என்னன்றது எனக்கு தெரியல. அண்ட் இந்தியன் டீம் வந்து இப்ப என்ன யோசிச்சு அவர் வச்சிருக்காங்களா? இல்லடா, என்னன்னா வந்து அதை நானும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தேன். அது கீழே போய் கொஞ்சம் காமெண்ட்ஸ் எல்லாம் படிச்ச உடனே என்ன அங்க போய் கொடுத்தாங்க, அங்க பிளாட்டா இருந்தது, விக்கெட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. நம்ம ஒண்ணுதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நான் கருண் நாயரை சப்போர்ட் பண்ண போறது இல்ல, பட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் கருண் வந்து அவனோட ஃபீலிங்கை சொல்றான்.
ஒருத்தன் அவனோட ஃபீலிங்கை ஷேர் பண்றான். ஆனா நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இன்க்ரீசிங்கா கொஞ்சம் பிளேயர்ஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கலாம். ஏன்னா உன்னோட ஃபீலிங்கிறது வந்து உன்னோட ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அதை நீ வெளியில சொல்லும்போது அதை வேல்யூ பண்றவங்க நிறைய பேர் இல்ல. எம்பத்தி அண்ட் கம்பேஷன் நிறைய பேர்கிட்ட இல்ல. சரி, அவன் ஃபீலிங்கை ஷேர் பண்றான், திஸ் இஸ் அ டைம் வி நீட் டு புட் அன் ஆர்ம் அரவுண்ட் ஷோல்டர்னு யாரும் இல்ல. அடரா 2 கல்ல வச்சு 2 அடி, அப்படியே முடிஞ்சா ஒரு ஒரு ஆணிய 2 சொருகி கல்ல விட்டு எரி, அந்த மாதிரி தான் எரியிறாங்களே ஒழிய, அதுக்கு வெளியில இருந்து உனக்கு எம்பத்தி கிடைக்காது. அன்லெஸ் வெரி ஃபியூ பீப்புள் இன் திஸ் வேர்ல்ட் ஃபீல் ஹாப்பி ஃபார் யூ. இல்ல, நீ ரொம்ப நல்லா பண்ண என்ன சொல்லுவாங்கன்னா, நீ உன் லைஃப்ல நடக்கிற நல்ல செய்தியெல்லாம் வெளில சொல்லாத, தடப்பட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் உனக்கு ஹாப்பியா ஜெனுவினா ஃபீல் பண்றவங்க ரொம்ப குறைவு தான். சரி, உனக்கு உனக்கு ஒரு விஷயம் லைஃப்ல சரியா நடக்கலனா, நல்லா நடக்கலல்ல அப்படின்னு பாக்குறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த நல்லா நடக்கல நான் பார்த்திருக்கேன். ஐயோ நல்லா இல்லல்ல இப்படி சொல்லுவாங்க. இல்ல கஷ்டம் இல்ல, இப்படி பண்ணும்போதே அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்னுவாங்க. அப்படினாலே அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு அர்த்தம். அது யூ கேன் ரீட் த்ரூ இட் நிறைய பேர் பார்க்க. ஸோ எனக்கு அவன் ஐ வுட் ஆஸ் அ ஃப்ரெண்ட் ஐ வுட் லைக் டு டெல் ஹிம், ஐ நோ இட்ஸ் ஹார்ட், பட் சொல்லாதடா பார்க்குறேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன ஃபீல் பண்றாங்க, நிறைய நியூஸ் நிறைய பிஆர்லாம் பண்ணா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்னு ஃபீல் பண்றதுல சில சமயம் சொல்லலாம், நீ சில சமயம் இன்டர்வியூஸ் கொடுக்கலாம், ஃபேர் எனஃப், அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, நான் டினை பண்ணல. பட் இன்னொரு தரப்புல இருந்து நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, செலக்ஷன் தரப்புல இருந்து நீ பாரு, அவனுக்கு ஒரு என்டையர் இங்கிலாந்து சீரிஸ் கொடுத்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி கருண் நாயரை எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒரு சாய் சுதர்ஷனை கம்பேர் பண்ணும்போதோ, இல்ல ஒரு சுப்மன் கில்ல கம்பேர் பண்ணும்போதோ, இல்ல ஒரு எனி யங்ஸ்டர் ஃபார் தட் மேட்டர் ஒரு அபிஷேக் சர்மாவை கம்பேர் பண்ணும்போதோ, இவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் கம்மியா தான் வரும். நான் முன்னாடியே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஒரு சில பேருக்கு 5 கிடைக்கும், ஒரு சில பேருக்கு 10 கிடைக்கும், ஒரு சில பேருக்கு 6 தான் கிடைக்கும். ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாடுவேன். அதோட கிரைட்டீரியா தான் என்னன்னா, கிரைட்டீரியா சிம்பிள். ஏஜ் தானா இல்ல அவங்க நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கான டீமை பாக்குறாங்களா கண்ணு முன்னாடி, ப்ரொஜெக்ட் ஏஜ் பண்ண ட்ரை ஏஜ் பண்றாங்களா? ஏஜ் டெஃபினட்டா ஒரு ஃபேக்டர். ஏஜ்னு சொல்லும் போதே we are looking at the future. லாட் ஆஃப் பீப்புள் ஆர் பேங்கிங் ஆன் தட் டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்தியா வந்து நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நீ எப்படி லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் எல்லாருக்கும் வாரி வழங்க முடியாது. எக்கச்சக்க பேர் தேர் நாக்கிங் ஆன் யுவர் டோர்ஸ். அண்ட் மூணாவது என்னன்னா, நாங்க ஆல்ரெடி முன்னாடி ஒரு வாட்டி பார்த்திருக்கோம், இந்த தடவை பார்த்தோம். ஓகே, வி வாண்ட் டு see somebody else, we want to move on அப்படிங்கிற இண்டிகேஷனா இருக்கலாம். ஸோ இது எட்டகேன் நான் சர்ஃப்ராஸ் கானுக்கு சொன்ன மாதிரியே இப்போ நியர் ஃபியூச்சருக்கு திஸ் லுக்ஸ் லைக் அன் ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ் இந்த நியர் ஃபியூச்சர். பட் எதுவுமே நம்ம வந்து நாளைக்கு திரும்பி வந்து நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல முடியாது. ஸோ ஐ டூ ஃபீல் ஃபார் கருண், பட் ஐ ஆல்சோ சி வேர் த செலக்டர்ஸ் ஆர் கமிங் ஃப்ரம். அண்ட் அவன் வெண்ட் பண்ணிருக்கிற ஃபீலிங்ல எந்த தப்பும் இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் அவன் ஃபீலிங்ஸை வெண்ட் அவுட் பண்ணிருக்கான். என்ன ஒரு சீரிஸ் தானே கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்கான். அது எனக்கு புரியுது. For someone like Karun, it's very difficult. பாவம், அவர் லாஸ்ட் இயர் தான் வந்திருக்காரு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி சான்ஸ்ன்றதும் பேட்டிங் ஆர்டரும் வந்து அவருக்கு ஒரு ஸ்டேபிளான பேட்டிங் ஆர்டர் கிடைக்கல. இல்ல நான் ஐ டோன்ட் பிலீவ் இன் திஸ். அதாவது வந்து எப்படின்னா, எப்ப வந்து நம்ம நம்ம சரி நம்மளோட பொசிஷனை டிஸ்கஸ் பண்றாங்களோ, இல்ல நம்மளோட ஒரு ஃபால்ட்டை டிஸ்கஸ் பண்றாங்களோ, அந்த டைம்ல நீ போயிட்டு எனக்கு இது கிடைக்கல, அது சரியா இல்ல, நான் போட்ட ஷூல 2 ஸ்பைக் இல்ல அப்படின்னு நீ சொல்லும் போதே யூஆர் லுக்கிங் அவுட் ஃபார் ரீசன்ஸ். ஸோ அது வந்து இன்ட்ராஸ்பெக்டிவா பார்க்கல. ஆனா இதே கருண் வந்து ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு பார்க்கும்போது ஐ கெட் இட். நாளைக்கு அவன் ஒரு செலக்டர் ஆவான், இல்ல அவன் ஒரு கோச் ஆவான். அப்போ வந்து அவன் சொல்லுவான், ஓகே ஐ கெட் இட், எனக்கு அந்த டைம்ல ஐ ஃபெல்ட் பேட் அபவுட் இட், அந்த டைம்ல எனக்கு தோணிச்சு. பட் இப்போ வந்து அது ரைட்னு அவன் சொல்லுவான்னு நான் சொல்ல வரல. ஆனா ஐ see why it happened. அதை தான் நான் எப்போதுமே சொல்லுவேன். ஒருத்தர் வந்து யூ டோன்ட் ஹேவ் டு மீட் ஆன் த சேம் பாயிண்ட். ஒரு செலக்டரோ கோச்சோ கால் பண்ணி ஒரு பிளேயர்கிட்ட பேசும்போது நீ இல்லப்பா நான் எடுக்கலன்னு சொன்னோன்னே சரி சார் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி யாரும் வைக்க மாட்டாங்க. அவங்க அப்செட்டா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஹி ஹேஸ் ரைட் டு ஹிஸ் ஒப்பீனியன். பட் அட் த சேம் டைம் இதுதான் அந்த டைரக்ஷன். இதுல வந்து எப்படி சொல்றது, யூ டோன்ட் ஹேவ் டு கன்வர்ஜ் ஆன் த சேம் பாயிண்ட். பட் அதுல ஒரு ரீசனிங் இருக்குமோ அப்படிங்கிறது என்னோட ஒரு ஃபீலிங். அவனுக்கு அந்த சான்ஸ் கிடைச்சது. ஒரு கன்வர்ஷன் எங்கேயா பண்ணியிருந்தானா ஹி வுட் ஹவ் காட் another chance. Unfortunately, Indian cricket is a very competitive place and இப்படிதான் இட்ஸ் கோயிங் டு பி லைக் திஸ் இன் தி ஃபியூச்சர் ஆல்சோ. அது நீ பாட்டு இதை பத்தி அப்படியே பேசிட்டே இருந்தா நம்ம மறந்துட போறோம். சிஎஸ்கே பிளேயர் வாட்ச்னு சொல்லியிருந்தோம். ஒரு முக்கியமான பிளேயர் சிஎஸ்கேல கலக்கி பின்னி எடுத்துட்டு இருக்கான். யாரு அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். தலைவன் தான். தலைவன் தான். தலைனோடனே தோனின்றுவாங்க. அது இல்ல, ருத்துராஜ் கெய்க்வாட் ஒரு 90, அப்புறம் திருப்பி ஒரு 100. அது வேற ஒரு சைடு ஒரு கொமச்சல் போயிட்டு இருக்கு. எப்படியா ருத்துராஜ் கெய்க்வாட எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது எங்கேயாவது எடுத்துட்டு வராங்களா, எப்படி எங்க ஃபிட் இன் பண்ண முடியும் அப்படிங்கறத தனியா பேசலாம். நீங்க எங்க ஃபிட் இன் பண்ண முடியுங்கிறது நீங்க காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. எந்தெந்த பிளேயர்ஸ பத்தி பார்க்கணும், எந்தெந்த பிளேயர்ஸ மிஸ் அவுட் பண்ணிட்டோம் சிஎஸ்கே, அதெல்லாம் நீங்க கமெண்ட்ஸ்ல விடுங்க. ஆமா, வேற ஏதாவது பிளேயர் அப்படியே ராமகிருஷ்ண கோஷை பத்தி போன எபிசோட்ல ஏதோ டச் பண்ணோம். தீபக் ஹூடா என்ன பண்ணிருக்காரு, வேற யாராவது பிளேயர் நல்லா பண்றாங்க அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. ஆயுஷ் மாத்திரை டூர்ல ஒரு அண்டர் 19 யூத் டூர்ல போயிருந்தாரு. அவர் கொஞ்சம் அங்க நல்லா பண்ணியிருந்தாரு ஒரு சில கேம்ஸ்ல. சோ வேற யார் என்னென்ன பண்றா, பிருத்வி ஷா சாரி சிஎஸ்கே இல்ல சிஎஸ்கே பிளேயர் இல்லடா. ஏரியா இல்ல ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்ல ஐ வாண்ட் டினை தட் இட்ஸ் இஃப் ஹி இஸ் ஆன் தி ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்.
இது ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிளேயர் தான் ஃபார் சர்டன், அதுல டவுட்டே இல்ல. அக்ஷத் ரகுவன்ஷி குட் பி an ஏரியா ஆஃப் பிளேயர் ஆஃப் குட் பி a பிளேயர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறமா கார்த்திக் சர்மா ஃப்ரம் ராஜஸ்தான் குட் பி a பிளேயர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். தீஸ் ஆர் ஆல் ஃபார் த ஃபியூச்சர். ஆப்ஷன் வேற வரப்போகுது, November 15 ரிலீஸ் லிஸ்ட் வரப்போகுது. யாரெல்லாம் ரிலீஸ்ல இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ ரிலீஸ் லிஸ்ட்ல பார்க்கணும். வேற யார் புது பிளேயர்ஸ் பார்க்கணும். அதாவது அவுட் சைடு ஆப்வியஸ்லி நீங்க சொல்ல போறீங்க கேமரன் கிரீன், மிச்சல் லோவன், அதெல்லாம் மிச்சல் லோவன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் யார் வரணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் விட்டுடுங்க. டொமஸ்டிக் பிளேயர்ஸ் நீங்க வேற யாராவது பாத்தீங்களா, அதையும் கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. அப்புறம் வேற ரொம்ப முக்கியமான மேட்டரா ஸ்ரேயஸ் ஐயர், பாவம் ரொம்ப இதுவா இருந்து. நான் வேற அந்த கேட்ச பத்தி போட்டோ போட்டேன் ட்விட்டர்ல. அது என்னன்னு தெரியல, அது பயங்கரமான இன்ஜுரி மாதிரி இருக்கு. ஐ ஹோப் ஹி கோஸ் வெல். நல்லா ஆயிடுவான்னு நினைக்கிறேன். ஸ்ரேயஸ் தைரியமா இருந்துச்சு, ஒன்றும் நோ ப்ராப்ளம். ஐ விஷ் ஹிம் a really really speedy recovery. என்னடா இடிக்கிற? ரேப் அப் பண்ணிடுவோம். ராப் பண்ணிடுவோமா? நிறைய லென்த்தா பேசியாச்சு. அடுத்த எபிசோடுக்கு என்ன பத்தி பேசணும், என்னென்னலாம் வேணும், என்னென்ன பிளேயர்ஸ் இருக்கு. ஃபோக்கஸ் ஸோ பண்ணணும் T20 நீங்க கமெண்ட்ஸ்ல விடுங்க. ஆஸ்திரேலியா T20 சீரிஸ் டெஃபினட்டா அதெல்லாம் கவர் பண்ணுவோம். அண்ட் லார்ஜ்லி கிரிக்கெட். ஒரு ஃபேன் சொல்லிட்டு இருந்தாரு, நீங்க வந்து சோசியல் மீடியால வரதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க, அதெல்லாம் அட்ரஸே பண்ணாதீங்க, உங்க ஷோ நாங்க வரதே வந்து கிரிக்கெட் தான், கிரிக்கெட்டை வேற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுங்கன்னாரு. தேங்க்யூ சோ மச் தலைவா. அதையே நாங்க கண்டினியூ பண்றோம். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். இல்ல எனக்கு சொன்னாரு நீயே சோசியல் மீடியா ஐட்டம் எல்லாம் கொண்டு வந்தாலும் இக்னோர் பண்ணக்கூடாது, டோன்ட் பதர் பண்ணிடுங்கன்னு சொன்னாரு. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் ஆன் yet another எபிசோட். அடுத்த எபிசோட் சந்திப்போம்.